السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز وفي فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلولا نفر من كل فرقة منهم طائفة ليتفقهوا في الدين صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم من يرد الله به خيرا يفقهه في الدين أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய உதவியால் தொடராக நடைபெற்று வரக்கூடிய அப்துர் ரஹ்மான் இஸ்லாமிக் அகாடமியினால் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த ஃபிக்ஹுடைய பாடநெறியிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் சென்ற எமது பாடங்களில் அல்ஹம்துலில்லாஹ் முகத்திமத்துல் இல்மு ரீதியான விடயங்களை பார்த்தோம். அதே போன்றுதான் முகத்திமத்துல் கிதாப் சார்ந்த விடயங்களை பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய தினம் நாங்கள் கிதாபை ஆரம்பிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னால ஒரு விடயத்தை நாங்கள் பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் எங்களோட கிதாபை நாங்கள் ஆரம்பிப்போம். பொதுவாக எந்த ஒரு முசன்னிஃப் எந்த கிதாபை அவர் ஆரம்பித்தாலும் அவருடைய அந்த தஅலீஃப்ல 8 விடயங்கள் என்பது அங்கே பார்க்கப்படும். அவருடைய தஅலீஃப்ல அவர் தஅலீஃப் செய்யக்கூடிய நேரத்தில் சுமார் 8 விடயங்கள் வேண்டப்பட்ட விடயங்களாக இருக்கிறது. இந்த 8 விடயத்தையும் நாங்க 2 விதமாக பிரிப்போம். ஒன்று அல் மத்லூப ஷர்அன், ஷரீஅத்தில் வேண்டப்பட்ட விடயம் என்பதாகவும், அல் மத்லூப சினாஅத்தன், சினாஅத்தன் வேண்டப்பட்ட விடயம் என்பதாகவும் 2 விதமாக நாங்கள் பிரிப்போம். அல் மத்லூப ஷர்அனை பொறுத்த வரைக்கும் இது 4 விடயங்கள் இருக்கிறது. ஒன்று அல் பஸ்மலா வர வேண்டும், பிஸ்மில்லா வர வேண்டும். அதே போன்றுதான் அல் ஹம்தலா, அல்ஹம்துலில்லாஹ் ஹம்து வர வேண்டும். அதே போன்று அத்தஷஹுது, அத்தஷஹுது வர வேண்டும். அடுத்தது அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் வர வேண்டும். இது அல் மத்லூபா ஷர்அன் என்ற பட்டியலிலே நாங்கள் இதனை சேர்ப்போம். அடுத்தது அல் மத்லூபா சினாஅத்தன், அல் மத்லூபா சினாஅத்தன், சினாஅத்தன் வேண்டப்பட்ட விடயங்களை பொறுத்தவரைக்கும் அதையும் நாங்கள் 4ஆக வகை பிரிப்போம். அதுல ஒன்று இஸ்முல் முஅல்லிஃப், யாரு அந்த கிதாபை கோர்வை செய்கிறாரோ அவர் தன்னுடைய பெயரை சொல்ல வேண்டும். இஸ்முல் முஅல்லிஃப், முஅல்லிஃப் நூலாசிரியருடைய பெயர் அங்கே குறிப்பிடப்படல் வேண்டும். இரண்டாவது இஸ்முல் முஅல்லஃப், இஸ்முல் முஅல்லஃப் எந்த நூலை அவர் எழுதியிருக்கிறாரோ அந்த நூலுடைய பெயர் குறிப்பிடப்படல் வேண்டும். மூன்றாவது சொல்லுவோம் பராஅத்துல் இஸ்திஹ்லால் என்று சொல்லுவோம். பராஅத்துல் இஸ்திஹ்லால், பராஅத்துல் இஸ்திஹ்லால் இடம்பெற வேண்டும். அது என்ன பராஅத்துல் இஸ்திஹ்லால் என்றால், தண்ட முகத்திமாவுல என்ன கிதாபை அவர் கோர்வை செய்திருக்கிறாரோ அந்த கிதாப் சம்பந்தமாக தண்ட முகத்திமாவிலே தண்ட வார்த்தைகளை அவர் அமைச்சு கொண்டு வாரது.
அவருடைய முக்கத்திமாவை நாங்க படிக்கக்கூடிய நேரத்திலே விளங்கும் அவருடைய கிதாப் எது சம்பந்தமாக பேச போகிறது. முக்கத்திமாவிலே இஷாரா செய்வார், என்ற கிதாப் இது இந்த கலையை சார்ந்த கிதாப் என்று சொல்லி இஷாரா செய்வார். எனவே இதுக்குத்தான் சொல்லுவோம் பராஅத்துல் இஸ்திஹ்லால் என்று சொல்லுவோம். உதாரணமாக நஹ்வில ஒரு கிதாபை அவர் தலீஃப் செய்கிறார் என்றால் அதனுடைய முக்கத்திமாவுல எப்படி கொண்டு வருவது? அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ரஃபஅ அஸ்-ஸமாஅ வநஸப அல்-ஜிபால வஹஃபத அல்-ஃபுஸ்ஸாக மினல் இபாத், இப்படி கொண்டு வருகிறார். எனவே இங்க ரஃப்உ சம்பந்தமாக, நஸ்பு சம்பந்தமாக, ஹஃபல் சம்பந்தமாக வருகிறது. எனவே இதை வைத்து அந்த முக்கத்திமாவுடைய அந்த வார்த்தை பிரயோகங்கள், அதனுடைய அமைப்பு, இதை பார்க்கும் பொழுதே நாங்கள் தீர்ப்பு கொடுப்போம். இந்த கிதாப் நஹ்வுடைய ரீதியில எழுதப்பட்ட கிதாப், இந்த கிதாபுல நஹ்வுடைய சட்டங்களை பேச போறாங்க என்று சொல்லி நாங்கள் தீர்ப்பு கொடுப்போம். எதை வச்சு? அதனுடைய முக்கத்திமாவுடைய அந்த வடிவத்தை வச்சு, அதனுடைய வார்த்தை பிரயோகங்களை வைத்து. உதாரணமாக ஹதீஸில கிதாபை கோர்வை செய்கிறார் என்றால் தன் முக்கத்திமாவை இப்படி கொண்டு வருவதை போல, எப்படி? அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹஸ்ஸன அஹ்லாகனா வஅஸஹ அப்தானனா வஅضعف அஅதாஅனா. அப்ப இங்க ஹசன் சம்பந்தமாக பேசப்படுகிறது, சஹீஹ் சம்பந்தமாக பேசப்படுகிறது, லஈஃப் சம்பந்தமாக பேசப்படுகிறது. எனவே இதை வச்சு வாசிக்கிறவர் அறிந்து கொள்வார் இந்த கிதாப் இது ஹதீஸுடைய துறையில எழுதப்பட்ட கிதாப். எனவே இப்படி வரக்கூடிய இந்த அமைப்புக்குத்தான் நாங்கள் சொல்லுவோம் பராஅத்துல் இஸ்திஹ்லால். எனவே அல் மத்லூபா சினாஅத்தன், வேண்டப்பட்ட விடயங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று இஸ்முல் முஅல்லிஃப் குறிப்பிடப்படல் வேண்டும், இரண்டாவது இஸ்முல் முஅல்லஃப் கூறப்படல் வேண்டும், மூன்றாவது பராஅத்துல் இஸ்திஹ்லால், பராஅத்துல் இஸ்திஹ்லால் இடம்பெற்றிருக்க வேண்டும், நான்காவது சொல்லுவோம் அம்மா பஅத், அம்மா பஅத் என்பது இடம்பெற்றிருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் கிதாபை நாங்கள் ஆரம்பிச்சு படித்து கொண்டு போகக்கூடிய இந்த நேரத்தில் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த 8 விடயங்கள்ல எது எதுவை தன்னுடைய கிதாபிலே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இதுல பாருங்க, முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மியை சொல்லி தன்னை கிதாபை ஆரம்பித்திருக்கிறார்கள். பிஸ்மியை சொல்லி தன்னை கிதாபை ஆரம்பித்திருக்கிறார்கள். முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் பிஸ்மியை சொல்லி தன்னுடைய கிதாபை, இந்த தலீஃபை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏனென்றால் நாங்கள் சொல்லுவோம் இக்திதாஅன் பில் குர்ஆனில் கரீம், குர்ஆனை பின்பற்றி. குர்ஆனில் ஒவ்வொரு சூறாக்களுக்கு முன்பாக பிஸ்மி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த குர்ஆனை இக்திதா செய்துதான் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் இங்க பிஸ்மியை கொண்டு தன்னுடைய கிதாபை ஆரம்பித்திருக்கிறார்கள். அல்லாஹுடைய வேதத்தை பொறுத்த வரைக்கும் இதுவும் பிஸ்மியை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதாக இருக்கிறது. இரண்டாவதாக நாங்கள் சொல்லுவோம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் பிஸ்மி சொல்லி தன்னுடைய கிதாபை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஹதீஸிலே வருகிறது, குல்லு அம்ரின் ஸீபாலின் லா யுப்தஉ ஃபீஹி பிபிஸ்மில்லாஹ் ஃபஹுவ அக்தா. எந்த விடயம் அது பிஸ்மியை கொண்டு ஆரம்பிக்கப்படவில்லையோ அந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் அது அக்தா, பரக்கத் இல்லாமல் ஆக்கப்பட்டது, பரக்கத் கலற்றப்பட்டது என்பதாக சொல்லப்படுகிறது. எனவேதான் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய கிதாபை ஆரம்பிக்கக்கூடிய இந்த நேரத்திலே பிஸ்மியை சொல்லி என்ன செய்திருக்கிறார்கள்? ஆரம்பித்திருக்கிறார்கள். அடுத்ததாக கிதாபுகளை கோர்வை செய்யக்கூடிய நேரத்தில் பிஸ்மி சொல்வது இதனுடைய சட்டம் என்ன, இதனுடைய சட்டம் என்ன என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் முஸ்தஹப்பா. கிதாபுகளை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் பிஸ்மி சொல்வது இதனுடைய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்லுவோம் இது முஸ்தஹப் என்பதாக சொல்லுவோம். பொதுவாக உலமாக்களுடைய ஆதத்தில் ஒன்றுதான், பொதுவாக உலமாக்களுடைய
ஆதத்தில் ஒன்றுதான் அவர்கள் தங்களுடைய கிதாபுகளை பிஸ்மியை கொண்டு ஆரம்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், பஸ்மலாவை கொண்டு ஆரம்பிக்கிறார்கள். எனவே அந்த பஸ்மலாவை அவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் எந்த இல்மு சம்பந்தமாக தன்னுடைய கிதாபை கோர்வை செய்திருக்கிறார்களோ அந்த இல்மு சம்பந்தமான விடயத்தை அறிவிப்பதற்காக வேண்டி, எந்த இல்ம சம்பந்தமாக இந்த கிதாபை அவர் கோர்வை செய்திருக்கிறாரோ அந்த விடயத்தை எங்களுக்கு அறிவிப்பதற்காக வேண்டி என்ன செய்வார்கள், ஆரம்பமாக அவர்கள் செய்த அந்த பஸ்மலா, அவர்கள் எழுதிய அந்த பஸ்மலா, இதிலே என்ன செய்து விடுவார்கள், அந்த கிதாபு சம்பந்தமாக அந்த கிதாப் என்ன நோக்கத்திற்காக வேண்டி எழுதப்பட்டிருக்கிறது, அது எந்த இல்மை சார்ந்த கிதாப் என்பதை இந்த பஸ்மலாவை ஷரஹ் செய்யக்கூடிய நேரத்திலே பேசிவிடுவார்கள். உதாரணமாக நஹ்வுடைய இல்முல ஒரு கிதாப் ஆரம்பிக்கப்படுமாக இருந்தால் அந்த முசன்னிஃப் பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பித்தால் அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதற்கு கீழால் அவருடைய வார்த்தைகள், அவருடைய ஆய்வுகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அவர் எது சம்பந்தமாக பேசுவார் என்றால் அந்த பிஸ்மில்லாவுடைய இஅராப் சம்பந்தமாக பேசுவார். எனவே இந்த இஅராப் சம்பந்தமாக பேசக்கூடிய இந்த இவருடைய போங்கு என்பது எங்களுக்கு சொல்லும், இவருடைய கிதாப் என்பது இது நஹ்வை சார்ந்த கிதாப் என்று சொல்லும். அதே கிதாபு ஃபிக்ஹுடைய கிதாபாக இருக்குமாக இருந்தால் ஃபுகஹாக்கள் பிஸ்மில்லாவை சொல்லிவிட்டு என்ன செய்வார்கள், அதிலே அஹ்காமுல் பஸ்மலா, பிஸ்மில்லாஹுடைய சட்ட திட்டம் சம்பந்தமாக பேசுவார்கள், அதனுடைய ஹுக்குமுகள் சம்பந்தமாக பேசுவார்கள். எனவே அவ்வாறு பேசக்கூடிய நேரத்திலே எங்களுக்கு அறிந்து கொள்ள முடியும், இது ஃபிக்ஹுடைய அந்த கலையிலே ஃபிக்ஹுடைய அந்த இல்மை உள்ளடக்கிய ஒரு கிதாப் என்பதாக அந்த கிதாபுக்கு நாங்கள் சொல்ல முடியும். எனவே ஹைர் அல்ஹம்துலில்லா, அந்த அடிப்படையில் நாங்கள் படிக்கக்கூடிய இந்த ஃபத்ஹுல் முஈன் என்ற இந்த கிதாபை பொறுத்த வரைக்கும் இது ஃபிக்ஹுடைய கிதாபாக இருக்கின்ற காரணத்தினால் இங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே நாங்களும் அஹ்காமுல் பஸ்மலா சம்பந்தமாக சில விடயங்களை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன், கிதாப் என்பது ஃபிக்ஹுடைய கிதாப், அதனால இங்க இஅராபுல் பஸ்மலா பார்க்க வேண்டிய தேவை எங்களுக்கு கிடையாது. அதே போன்று ஏனைய விடயங்கள் அஹாதீசுல் பஸ்மலா பார்க்க வேண்டிய தேவையும் கிடையாது. இது ஃபிக்ஹுடைய கிதாபாக இருப்பதினால் அஹ்காமுல் பஸ்மலா சம்பந்தமாக பார்க்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. ஹைர் அல்ஹம்துலில்லா, அந்த வகையில நாங்க பார்ப்போமாக இருந்தால் அல் பஸ்மலா பிஸ்மில்லாவை பொறுத்த வரைக்கும் இது சில நேரங்களில் சொல்வது வாஜிப் என்று வரும், சில நேரங்களில் முஸ்தஹப்பாக வரும், இன்னும் சில நேரங்களில் முபாஹாக வரும், இன்னும் சில நேரங்களில் மக்ரூஹாக வரும், ஏன் இன்னும் சில நேரங்களில் அது ஹராமாக கூட வரும். பிஸ்மி சொல்வதென்பது வாஜிப் என்ற ஒரு கட்டமும் வரும், பிஸ்மி சொல்வதென்பது முஸ்தஹப் என்ற ஒரு கட்டமும் இருக்கிறது, பிஸ்மி சொல்வதென்பது முபாஹ் என்ற ஒரு கட்டமும் இருக்கிறது, பிஸ்மி சொல்வதென்பது மக்ரூஹ் என்ற கட்டமும் இருக்கிறது, அதே போன்றுதான் பிஸ்மி சொல்வது ஹராம் என்ற ஒரு கட்டமும் இருக்கிறது. எனவே 5 வகையாக நாங்கள் இதை பிரிப்போம், வாஜிப், முஸ்தஹப், முபாஹ், மக்ரூஹ், ஹராம், இப்படி 5ஆக பிரிப்போம். இதுல ஒவ்வொன்று சம்பந்தமாக பார்ப்போம். பிஸ்மி சொல்வது வாஜிப், எங்க வாஜிப் என்றா நாங்க சூரத்துல் ஃபாத்திஹாவை தொழுகையில் ஓதக்கூடிய நேரத்தில் பிஸ்மி சொல்வது என்பது வாஜிப். சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்கள் தொழுகையில் ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் பிஸ்மி சொல்வது என்பது வாஜிப். ஏன், அந்த பிஸ்மியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்லுவோம் ஆயத்தும் மின் ஆயாத்தி சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஆயத்துக்கள்ல ஒன்றுதான் இந்த பிஸ்மில்லா. இது பிஸ்மில்லா வாஜிபாக ஆகக்கூடிய நிலைமை. 2வது அல் பஸ்மலா முஸ்தஹப்பாக வரக்கூடிய நிலைமை. ஒன்று முஸ்தஹப்பை பொறுத்த வரைக்கும் முஸ்தஹப் ஐனியாக வரும், அல்லது முஸ்தஹப்
கிஃபாஇயாக வரும், இஸ்திஹ்பாப் ஐனியாகவும் வரும், அல்லது இஸ்திஹ்பாப் கிஃபாஇயாகவும் வரும். இஸ்திஹ்பாப் ஐனியை பொறுத்த வரைக்கும் உதாரணமாக நாங்க வுது செய்கிறோம், வுதுவுல நாங்க பிஸ்மி சொல்வது என்பது இது இஸ்திஹ்பாப் ஐனியாக கணக்கெடுக்கப்படுகிறது. அதே போன்றுதான் ஊஸ்லுல நாங்க பிஸ்மி சொல்வது என்பது இது இஸ்திஹ்பாப் ஐனியாக கணக்கெடுக்கப்படுகிறது. இஸ்திஹ்பாப் கிஃபாஇயை பொறுத்த வரைக்கும், முஸ்தஹப் கிஃபாஇயை பொறுத்த வரைக்கும் உதாரணமாக எங்களுக்கு தெரியும், ஒருத்தர் பிஸ்மி சொல்வாராக இருந்தால், ஒருத்தர் சொல்வாராக இருந்தால் ஏனையவர்களை விட்டும் அந்த தலப் என்ன செய்து விடும், விழுந்து விடும். இந்த இடத்துல நாங்க இஸ்ம் விழுந்து விடும் என்று சொல்ல மாட்டோம். ஏன்? இதை பொறுத்த வரைக்கும் இது வாஜிப் கிடையாது. வாஜிபாக இருந்தால் தான் இஸ்ம் விழுந்து விடும் என்போம். இங்கே இது முஸ்தஹப்பாக இருக்கின்ற காரணத்தினால் தலபு விழுந்து விடும். ஒருத்தர் சொல்வாராக இருந்தால், ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் சொல்வாராக இருந்தால் ஏனையவர்களை விட்டும் அந்த தலப் என்ன செய்து விடும், விழுந்து விடும். எனவே அல் பஸ்மலா பிஸ்மி சொல்வது என்பது முஸ்தஹப் என்ற இந்த கட்டத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ரெண்டாக பிரிப்போம். ஒன்று முஸ்தஹப் ஐனியாக இருக்கும், அல்லது முஸ்தஹப் கிஃபாஇயாக இருக்கும். முஸ்தஹப்பை பொறுத்த வரைக்கும் உதாரணமாக சுனனுல் கிஃபாஇயாவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும், அல் மذهபு ஷாஃபிஈ, ஷாஃபிஈ மذهபில் அல் முஸ்தஹப்பாத் அல் கிஃபாஇயா, சுனனுல் கிஃபாஇயாவை பொறுத்த வரைக்கும் 7 இருக்கிறது. ஒன்று அதான், இரண்டாவது தஷ்மீத், மூன்றாவது ஃபிஅல் பிமையித், மையத்துடைய சடங்குகளை நாங்கள் செய்கிறது, நாலாவது உத்ஹிய்யா, அதே போன்றுதான் சலாத்தை ஆரம்பிக்கிறது, புதுஉ ஸலாம், சலாத்தை ஆரம்பிக்கிறது, ஆறாவது அல் இகாமா, இகாமத், ஏழாவது அல் அக்ல், சாப்பிடுறது. இந்த 7 விடயங்களை பொறுத்த வரைக்கும் இவைகள் அஸ்ஸுனன் அல் கிஃபாஇயாவாக இருக்கிறது. எனவே இவற்றிலே நாங்கள் பிஸ்மி சொல்வது என்பது இதை பொறுத்த வரைக்கும் இது ஒருத்தர் சொல்வதன் மூலமாக ஏனையவர்களை விட்டும் அந்த தலபெனி செய்து விடும், விழுந்து விடும். ஹைர். அதே போன்றுதான் மூன்றாவதாக பஸ்மலாவை பொறுத்த வரைக்கும் சில நேரங்கள் அது முபாஹாக வரும், முபாஹாக வரும். ஏதாவது ஒரு பொருளை ஒருத்தர் எடுக்கிறார், ஒரு அவசியமற்ற ஒரு பொருளை எடுக்கிறார், எடுக்கக்கூடிய நேரத்தில் பிஸ்மில்லா சொல்லுகிறார். உதாரணமாக நாங்கள் என்ன செய்யறோம், ஒரு பேனாவை எடுக்கிறோம் அல்லது ஒரு கிதாபை எடுக்கிறோம், இந்த நேரத்தில் நாங்கள் பிஸ்மில்லா சொல்லுகிறோம் என்றால் இதை பொறுத்த வரைக்கும் இது முபாஹ் என்பதாக சொல்லுவோம். அதே போன்றுதான் 4வது கட்டம் பிஸ்மி சொல்வது என்பது மக்ரூஹ், பிஸ்மி சொல்வது மக்ரூஹ் என்று சொல்லுவோம். பிஸ்மி சொல்வது மக்ரூஹ் இதை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக வரும். பிஸ்மி சொல்வது மக்ரூஹ் 4வது கட்டம், அடுத்தது பிஸ்மி சொல்வது ஹராம், இது 5வது கட்டம். உதாரணமாக சூரத்து தௌபா இருக்கிறது, சூரத்து தௌபாவில் அதனை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் பிஸ்மி சொல்வது என்பது இது உலமாக்கள் இத்திஃபாக்கன் சொல்லக்கூடிய கருத்து ஹராம். சூரத்துல் தௌபாவை நாங்கள் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் பிஸ்மி சொல்வது என்பது ஹராம். அதே போன்றுதான் சூரத்து தௌபாவை அதனுடைய இடையில நாங்கள் ஓதக்கூடிய நேரத்தில் பிஸ்மி சொல்வது என்பது இது மக்ரூஹ். அல்லாம இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரஹிமஹுல்லா அவர்களுடைய இஅ்திமாத் அடிப்படைக்கு இது சூரத்து தௌபாவுடைய இடையில நாங்கள் பிஸ்மி சொல்வது என்பது மக்ரூஹ். எனவே அல்ஹம்துலில்லாஹ் அஹ்காமுல் பஸ்மலா, பஸ்மலாவுடைய சட்ட திட்டங்கள் இதை மிக சுருக்கமாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒன்று பிஸ்மி சொல்வது வாஜிபாக வரும், 2வது முஸ்தஹப்பாக வரும், 3வது முபாஹாக வரும், 4வது மக்ரூஹாக வரும், 5வது ஹராமாக வரும். அதே போன்றுதான் ஒருத்தர் என்ன செய்கிறார், ஹராமான ஏதாவது ஒரு செயலை செய்கிறார், இந்த நேரத்தில் அவர் பிஸ்மி சொல்வதும் ஹராம். உதாரணமாக ஜினா செய்யக்கூடிய நேரத்தில் பிஸ்மி சொல்லுகிறார், மதுபானம் அருந்தக்கூடிய நேரத்தில் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி மதுபானம் அருந்துகிறார்,
எனவே இதை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்லுவோம், இந்த இடங்கள்ல இவர் பிஸ்மி சொல்வது என்பது ஹராம் என்பதாக சொல்லுவோம். எனவே முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி தன்னுடைய கிதாபை ஆரம்பித்திருக்கிறார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடுத்ததாக அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பித்திருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், இந்த ஹம்துல வரக்கூடிய லாம பொறுத்த வரைக்கும் இது ஜின்சியத்தை காட்டக்கூடியது. அதே போன்றுதான் அல்லாஹ் என்ற வார்த்தையில வரக்கூடிய இந்த லாமை பொறுத்த வரைக்கும் இது இஹ்திசாஸை காட்டக்கூடியது, இஹ்திசாஸை காட்டக்கூடியது. எனவே நாங்கள் சொல்லுவோம் ஜின்சுல் ஹம்த், ஜின்சுல் ஹம்த், ஹம்துடைய வகைகள் எல்லாமே முஹ்தஸுன் லில்லாஹி தஆலா, அல்லாஹுக்கு ஹாஸானது. எனவே அல்லாஹ் ஹம்த் என்றாலே அது எந்த ஹம்தாக இருந்தாலும் சரிதான், எல்லாமே அல்லாஹுக்கு தான் சொந்தமானது. உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ஹம்த பொறுத்த வரைக்கும் ஹம்துக்கு 5 விதமான ருக்குன்கள் இருக்கிறது. ஹம்துக்கு 5 விதமான ருக்குன்கள் இருக்கிறது. ஒன்று ஹாமித் இருக்க வேண்டும், ஹாமித் யாரு புகழ்றாரோ அவர் இருக்க வேண்டும், ஹாமித் இருக்க வேண்டும். இரண்டாவது மஹ்மூது, யாரு புகழப்படுகிறாரோ அவர் இருக்க வேண்டும், அவருக்கு சொல்லுவோம் மஹ்மூத் என்று சொல்லுவோம். மூணாவது மஹ்மூதும் பிஹி இருக்க வேண்டும். எது மஹ்மூத் பிஹி இருக்க வேண்டும். அப்படி என்றால் எதை கொண்டு நாங்கள் அவரை புகழ்றோமோ அது இருக்க வேண்டும். நான்காவது மஹ்மூதுன் அலைஹி, மஹ்மூதுன் அலைஹி, எதன் மீது நாங்கள் அவரை புகழ்கிறோமோ அது இருக்க வேண்டும், எதன் மீது அவரை நாங்கள் புகழ்கின்றோமோ அது வர வேண்டும். ஐந்தாவது சீகா, வார்த்தை வர வேண்டும். இந்த 5ம் தான் ஹம்துடைய ருக்குன்கள். நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, எழுதி வச்சு கொள்ளுங்க. ஹம்த பொறுத்த வரைக்கும் ஹம்துடைய ருக்குன்கள் என்பது 5. ஒன்று ஹாமித், இரண்டாவது மஹ்மூத், மூன்றாவது மஹ்மூதுன் பிஹி, நான்காவது மஹ்மூதுன் அலைஹி, ஐந்தாவது சீகா. உதாரணமாக நாங்கள் சொல்றோம் ஸெய்துன் ஜவ்வாதுன் என்று சொல்றோம், ஸெய்துன் ஜவ்வாதுன் என்று நாங்கள் சொல்றோம். எனவே ஹாமித் இருக்க வேண்டும். ஹாமித் யாரு? நாங்க. ஸெய்துன் ஜவ்வாதுன் நாங்க தான் சொன்னோம். எனவே ஹாமித் புகழ்றோம் நாங்க தான், ஸெய்து நாங்க இருக்க வேண்டும். இரண்டாவது மஹ்மூத், யார புகழ்றோம் பாருங்க பாப்போம், ஸெய்த புகழ்றோம், எனவே ஸெய்தும் இருக்க வேண்டும். மூன்றாவது மஹ்மூதும் பிஹி, எதை கொண்டு புகழ்றோம் பாருங்க பாப்போம், ஜவ்வாத், எனவே அவருடைய ஜூத கொண்டு நாங்க புகழ்கிறோம், ஜவ்வாத். அதே போன்று மஹ்மூதுன் அலைஹி, எதன் மீது அவரை நாங்க புகழ்றோம் பாருங்க பாப்போம். ஏன் அவரை ஜவ்வாத் என்றும், அவர் பிறருக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அதனால அவருடைய கொடையை நாங்க நிச்சயிக்கிறோம், புகழ்கிறோம். எனவே அவருடைய செயல், அவர் இன்னும் ஒருத்தருக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அதே போன்றுதான் சீகா இருக்க வேண்டும். பாருங்க, ஸெய்துன் ஜவ்வாதுன், சீகா வந்துட்டு. எனவே இந்த 5ஐ பொறுத்த வரைக்கும் இவைகள் ஹம்துடைய ருக்குன்கள் என்பதாக உலமாக்கள் சொல்லுகிறார்கள். அல் ஹம்த் என்றாலே அதுக்குரிய அர்த்தம் நாங்க சொல்லுவோம், ذِكْرُ صِفَاتِ الْمَحْمُودِ مَعَ الْمَحَبَّةِ وَالتَّعْظِيمِ. ذِكْرُ நாங்க சொல்வது சிஃபாத்தில் மஹ்மூத், யார் மஹ்மூதோ அவருடைய சிஃபாத்தை நாங்க சொல்வது. எதோடு சொல்வது? மஅல் மஹப்பத்தி வத்தஅதீம். 2 விடயங்கள் இங்கே கணிக்கப்படுகிறது. ஒன்று மஅல் மஹப்பா, எங்களோட உள்ளத்தில் அவரை பற்றி நேசம் இருக்க வேண்டும், நேசத்தோட சொல்லணும், அப்பதான் அது ஹம்து. நேசம் இல்லாம சொல்வோமாக இருந்தால் அதுக்கு ஹம்து கிடையாது, அதற்கு வேறு பெயர் மதஹ் என்பதாக சொல்லுவோம். எனவே நேசத்தோட சொல்ல வேண்டும். அதே போன்றுதான் வத்தஅதீம், தவ்கீர், அவரை கண்ணியப்படுத்தி நாங்கள் நிச்சய வேண்டும், சொல்ல வேண்டும். எனவே அல் மஹப்பா வத்தஅதீம் என்ற இந்த 2 வார்த்தையும் நாங்க இட்டதின் காரணத்தினால் என்ன செய்வோம், மதஹ் என்பது இந்த ஹம்துக்குள்ள வராது. மதஹ பொறுத்த வரைக்கும் அது ஹம்துக்குள்ள நிச்சயாது, ஒரு காலமும் வராது. ஏன்? மதஹ் என்பது ذِكْرُ صِفَاتِ الْمَحْمُودِ, புகழப்படக்கூடியவர் யாரோ அவருடைய சிஃபாத்துகளை நாங்க சொல்றது. அதே சில நேரங்கள் மஹப்பா தஅதீமாகவும் இருக்கலாம், சில நேரங்கள்ல அதே மஹப்பா இல்லாமல் தஅதீம் இல்லாமலும் இருக்கலாம். இப்படி மஹப்பா இல்லாமல்
தஅலீம் இல்லாமல் வருமாக இருந்தால் அதற்கு மதஹ் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம், அதற்கு ஹம்த் என்று சொல்ல மாட்டோம், அதற்கு மதஹ் என்பதாக சொல்லுவோம். எனவே ஹம்த பொறுத்த வரைக்கும் ஹம்த் என்பது அதுக்குள்ள ஹம்த் என்பது இதை பொறுத்த வரைக்கும் மதஹுக்கு ஹம்தண்டு எங்களுக்கு என்ன செய்யலாது, சொல்ல இயலாது. மதஹுக்கு ஹம்தண்டு சொல்ல முடியாது. ஏன்? மதஹ பொறுத்த வரைக்கும் அதுல சில நேரங்கள்ல மஹப்பா தஅதீமும் வரலாம், சில நேரங்கள்ல மஹப்பா தஅதீம் ரெண்டும் இல்லாமலும் என்ன செய்யலாம், நிகழலாம். எனவே ஹம்த் என்பது இது மதஹுக்குள்ள உள்ளடங்கும். ஆனா மதஹ் என்பது ஹம்துக்குள்ள நிச்சயாது உள்ளடங்காது. உதாரணமாக எங்கள்கிட்ட ஒரு அரசர் வாராரு. எனவே அரசரை நாங்க நிச்சயிக்கிறோம், புகழ்கிறோம், அந்த கதை ஒ கதை ஒ கதை இப்படி எல்லாம் நாங்க சொல்றோம். ஆனா உண்மையிலே நாங்க எங்களோட உள்ளத்தால அவரை நேசிச்சு கண்ணியப்படுத்தி சொல்வதற்கும் சாத்தியக்கூறு இருக்கிறது. சில நேரங்கள்ல அவருடைய வெகுமதிகள் அவர்களுக்கு ஏதாவது பரிசு பொருள் தர வேண்டும் என்பதற்காக வேண்டி மஹப்பத் அதையும் இல்லாமலும் எங்களுக்கு என்ன இப்படி சொல்வதற்குரிய சாத்தியக்கூறும் இருக்கிறது. அடுத்ததாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவருடைய வார்த்தையை பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே. யார் அல்லாஹ்? அல் ஃபத்தாஹி அல் ஜவ்வாதி. அல் ஃபத்தாஹி அல் ஜவ்வாதி. அல் ஃபத்தாஹ், ஃபத்தாஹ் என்பது இதற்கு ரெண்டு விதமான கருத்து நாங்கள் கொடுப்போம். ஃபத்தாஹ் என்பது ஒன்று சொல்லுவோம் திறந்து கொடுக்கக்கூடியவன் என்ற கருத்தை கொடுப்போம். அப்படி என்றால் தந்த அடியார்களுக்காக வேண்டி ரஹ்மத்துடைய ஹஸாயின்களை திறந்து கொடுக்கக்கூடியவன். எனவே ரஹ்மத்துடைய ஹஸாயின்களை திறந்து கொடுக்கக்கூடியவனான அல்லாஹ் என்று சொல்லுவோம். அல்லது ஃபதஹ் என்ற கருத்துக்கு, அல்லது ஃபதஹ் என்ற கருத்துக்கு ஹுக்கும் என்ற அர்த்தமும் இருக்கிறது. எனவே அல் ஃபத்தாஹ் என்பதற்கு நாங்கள் சொல்லுவோம் யஹ்கும் பைன இபாதி, தன் அடியார்களுக்கு மத்தியில் தீர்ப்பு செய்யக்கூடியவன் என்ற கருத்தையும் நாங்கள் கொடுப்போம். எனவே ரெண்டு விதமான கருத்தையும் எங்களுக்கு என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். எனவே அல்ஹம்துலில்லாஹ் அல் ஃபத்தாஹி, அல்ஹம்து எல்லா புகழும், லில்லாஹ் அல்லாஹுக்கு உரியதாகும். அவன் யாரு? அல் ஃபத்தாஹி, அவன் தன்னுடைய அடியார்களுக்கு மத்தியில் தீர்ப்பு செய்யக்கூடியவன், அல்லது தன்னுடைய அடியார்களுக்கு ரஹ்மத்துடைய வாயில்களை திறந்து கொடுக்கக்கூடியவன். அதே போன்றுதான் அல் ஜவ்வாதி. அல் ஜவ்வாத் என்றா அஸ்ஸஹீக்கு சொல்லுவோம் நாங்கள், கொடையாளி. கொடையாளியாகி அல்லாஹுக்கு எல்லா புகழும். யார் அவன்? அல் முஈனி, அல் முஈன் உதவி செய்யக்கூடியவன். அல தஃபக்குஹி ஃபித்தீன், மார்க்கத்தை விளங்கும் விடயத்தில் உதவி செய்யக்கூடியவன். இங்க பாருங்க பாப்போம், இதுக்கு தான் சொல்லுவோம் பராஅத்துல் இஸ்திஹ்லால். முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் ஃபிக்ஹ் என்ற வார்த்தையை இங்க கொண்டு வந்துட்டார்கள். அல தஃபக்குஹி ஃபித்தீன், இந்த தஃபக்குஹ் என்பதை எங்களுக்கு சொல்லுகிறது. இங்க முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் ஃபிக்ஹ் சம்பந்தமாக பேச போகிறார்கள். பாருங்க, அல தஃபக்குஹி ஃபித்தீன் மன் இக்தாரஹு மினல் இபாதி. எனவே தஃபக்குஹ் என்பதை எங்களுக்கு சொல்லுகிறது. இவங்க ஃபிக்ஹ் சம்பந்தமாக பேச போகிறார்கள். எனவே அல் முஈன் அல தஃபக்குஹி ஃபித்தீன், யாருக்கு உதவி செய்கிறான்? மன், ஒருத்தருக்கு. யார் அவர்? இக்தாரஹு, அவரை அல்லாஹ் தெரிவு செய்தான். மினல் இபாத், அடியார்கள் இருந்தும் அல்லாஹ் அவரை தெரிவு செய்தான். எனவே அடியார்கள் இருந்தும் அல்லாஹ் எவர்களை தெரிவு செய்தானோ அவர்களுக்கு இந்த ஃபிக்ஹை விளங்கக்கூடிய அந்த ஃபிக்ஹை விளங்குவதின் மீது அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவருக்கு உதவி செய்கிறான். இந்த இடத்துல நாங்க இந்த விடயத்தையும் கவனிச்சு வரணும். முன்னால சொன்ன 8 விடயங்கள் இருக்கணும். அதுல முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவங்க பாருங்க பாப்போம், அல் பஸ்மலா, பிஸ்மி சொல்லிட்டாங்க. பஸ்மலா, பிஸ்மிய கொண்டு வந்திருக்கிறார்கள். இரண்டாவது அல்ஹம்துலில்லாஹ், ஹம்தையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். ரெண்டு ஹம்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போன்று அல் முஈன் அல தஃபக்குஹி ஃபித்தீன் என்பது எங்களுக்கு பராஅத்துல் இஸ்திஹ்லால காட்டுது. எனவே பராஅத்துல் இஸ்திஹ்லாலையும் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அடுத்ததாக பாருங்க, வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், வ அஷ்ஹது நான் சாட்சி சொல்லுகிறேன்,
அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்லுகிறேன். ஷஹாதத்தன் எப்படியான சாட்சி? துதுஹிலுனா, அந்த சாட்சி எங்களை நுழைவிக்கும், தாரல் ஹுலூத், நிரந்தர அந்த வீட்டிலே அந்த சாட்சி எங்களை நுழைவிக்கும். வஅஷ்ஹது, மேலும் நான் சாட்சி சொல்லுகிறேன், அன்ன சய்யிதனா முஹம்மதன், எங்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்துஹு வரசூலு, அல்லாஹுடைய அப்தாக அடியாராகவும் அல்லாஹுடைய தூதராகவும் இருக்கிறார். எனவே முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் இங்கே பஸ்மலாவை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் ஹம்தலாவை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போன்று பராஅத்துல் இஸ்திஹ்லால் சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள். அடுத்ததாக நாலாவது தஷஹுத் சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் எங்களோட பாடத்தை நாங்கள் இதோட இன்றைய பாடத்தை முடிச்சு கொள்ளுவோம். நாளைய பாடத்தில் எதிர்வரக்கூடிய விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போம். ஜஸாக்கும் அல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.